வணக்கம். உங்களுக்கு வயது எத்தனையா? 62. 62 வயதில் நாம் தமிழர் கட்சியில் எதற்காக பயணிக்கிறீங்க? ஒரு அதாவது என்ன வேணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷமாக நான் டிஎம்கேல பணி செய்து அதாவது அந்த கட்சியில் வேலை பார்த்து முழுமையாக என்னுடைய வேலைகளெல்லாம் கட்சிக்காக நாங்கள் முன்னோடி நின்று நமக்கு டிஎம்கே தான் ஒரு ஆதாரம், நம்ம தமிழனுடைய கட்சி அப்படின்னு நாங்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் இன்றைக்கி ஒரு சில ஆண்டுகளாக ஒரு 30 வருட காலமாக அவங்களுடைய போக்கே மாறி நாம் தமிழனுக்காக வந்ததில்லை, அவனும் சம்பாதிக்க அரசியல்வாதியும் அரசாங்க ஊழியருமா இன்றைக்கி சேர்ந்து நாட்டை கெடுத்து குட்டிச்சேராக்கி இன்றைக்கி ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் மாடாக நினைத்து எந்த இடத்திற்கும் சென்றாலும் சிறப்பில்லை செருப்படி கொடுக்குறானோ அரசியல்வாதியும் அரசாங்க ஊழியரும் செருப்படியை வாங்கி இனி இந்த நாய்கள்கிட்ட நக்கி பிழைப்பதை விட தன்மானத்தோட மானத்தோட வீரத்தோட நாம் தமிழனா தமிழோடு வாழ்வோம், தமிழோடு சாவோம். இனி நாம் வாழ்வதும் மரிப்பதும் நாம் தமிழனாக வாழ்வோம். இந்த சீமானை ஏற்றுக்கொண்ட காரணம், நான் ஒரு லாரி டிரைவராக இருந்த காலத்தில் இருந்து இந்த இந்தியா பூரா நான் டிரைவர் பணி செஞ்சுருக்கேன், லாரியில் ஓடிருக்கேன். இந்த அரசியல்வாதி கொள்ளையும் அந்த அரசாங்க ஊழியரும் அநியாய அக்கிரம்புக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு காலத்தின் தீர்மானம் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் இணைந்தோம். வேறு ஒன்றும் அவங்க காசு பணமோ சீமான் எனக்கு சொந்தக்காரோ இவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு பரம ஏழை. அவர் வெறி கொண்டு இந்த இலங்கை படுகொலையை நமக்காக உள்ள தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் கலைஞர்னு சொல்லி தாலி அறுத்த அந்த கலைஞன் அன்னையிலேருந்து தான் நாங்கள் மனம் வெறுத்து இன்றைக்கி நமக்குன்னு ஒரு தமிழன் அவன் பிரபாகரன் தான், சீமான் தான். நம்ம தமிழனுக்கு ஒரு இணையாகவும் துணையாகவும் நிற்கக்கூடிய உயிர் உள்ளவரை ஊற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆற்றல் உள்ள வீரம். தமிழனா வாடா, தமிழனாடா சாவுடா. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்வார். இத்தனை வயதுலையும் இவ்வளோ புனிதலோட வந்து நாம் தமிழர் சரின்னு சொல்லி அலைஞ்சிருக்கீங்க. உங்கள் வயதை ஒருத்தவங்க எல்லாருமே ஒரு தெளிவு இல்லாமல் திராவிட கட்சிகள்லையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களாம் நக்கி பொறுக்கி அந்த எச்சி காசுக்காக நான் பிழைக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் தாத்தா அருணாசலம் பிள்ளை, எங்கள் பாட்டம் பாவட்டக்குடியில் வந்து பிச்சை பிள்ளை, பாவடை பிள்ளை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்யூனிஸ்டில் தான் இருந்தாங்க. செல்லையா பிள்ளை, இப்படி நிறைய பேர் கம்யூனிஸ்டில் வாழ்ந்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 காசு 10 காசாக டப்பா வச்சு கொடுக்குனாங்க. அன்றைக்கி நிதி திரட்டி கம்யூனிஸ்டில் ஒரு கட்டமைப்பாக இருந்தாங்க, கட்சியை நடத்தினாங்க, மக்களுக்காக உழைத்தாங்க, மக்களுக்காக வாழ்ந்தாங்க, மக்களுக்காக எல்லா தைரியமும் போலீஸ் ஸ்டேஷன் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நின்னாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 25 கோடி 30 கோடி மாறி 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 கட்டமைத்து காசை வாங்கி கொளுத்து இன்றைக்கி அந்த காசை நிதிங்கிற பெயரில் இன்னமும் அந்த வாக்காளர்கள்ட்ட போய் தொண்டர்கள்ட்ட போய் இன்னமும் 100 200 இன்னமும் மாதம் வரி வச்சு தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்கானோ இந்த கம்யூனிஸ்டுக்காரன். அவங்களுக்கு ஒரு எல்லையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இழவும் இல்லை, அவங்களுக்கு வெறும் காசு தான் தேவை இந்த உலகத்தில். கம்யூனிஸ்ட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து. இதுக்கு மாற்று வழி வேறு எதுவுமே இல்லை. அடுத்து என்ன கேட்குறீங்க? மக்கள்கிட்ட கேட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் வரும்போது சீமான் தான் போராடுறதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது தேர்தல் வந்துட்டா திமுகவும் அதிமுகவும் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அவங்க சீமான் செய்யற நல்லதை மறந்துட்டு மாற்றி ஓட்டு போட்டுறாங்களா? அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் அதை மனிதன் மனிதன் நிலையில் இருந்தானா காசு வாங்க மாட்டான். இது மக்களே இல்லைன்னு சொல்லி அவன் மாடாக மதிக்கிறவன் அவன் மாணிக்கத்தை கொடுத்தான்னா மண்ணை கொடுத்தான். அந்த மக்களுக்கு எல்லாமே உயர்வாக தான் இருக்கும். மனுஷனை பற்றி கவலையே இல்லாத மக்கள் தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் மானமும் இனமும் உணவும் உயிருமா உயிரோடு இருந்திருந்தானா இன்றைக்கி மானஸ்தனாக இருப்பான், வலிமையாக இருப்பான். இன்றைக்கி கப்பலோட்டிய தமிழன் மாதிரி வாழ்கிற நாட்டில் இன்றைக்கி எல்லாம் காசுக்கும் பணத்துக்கும் கட்டிக்கிட்டு பின்னாடி தொடர்ந்து அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் மிளகாய்க்கும் புடவைக்கும் மூக்குத்திக்கும் தோடுக்கும் பின்னாடி போகிற நாய்களாக இருக்கானோ என்ன செய்ய சொல்கிறீங்க? இது காசு தான் உலகம், பணநாயகம், ஜனநாயகம் இல்லை. பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்யலாம்.
அப்படிங்கிற ஒரு உலகத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மனநியாயத்தோடு வந்து மனிதன்கிட்ட சொன்னோம்னா அவன் மக்களாக இருந்தால் ஏற்றுக்கிறான், மாடாக இருந்தால் மிதிக்கிறான். அம்பேத்கர் அப்போ சொல்லிட்டு போயிட்டாரு, கான்ஸ்டியூஷன் லா வந்துட்டு உருவாக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்பொழுது நான் பார்க்கும்போது வந்துட்டு அங்கே வந்து அரசியல் வந்துட்டு சரியாக வந்துட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ அரசியலை நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்துட்டு காசு இருக்கவன் தான் பிழைப்பு அரசியல் பண்ணுறவன் தான் அரசியல் பண்ணுறான். அரசியலை பொறுத்தளவுக்கு வந்துட்டு யார்கிட்ட காசு இருக்குது, எந்த ஜாதியா, இந்த ஆட்களில் வந்துட்டு எவ்வளோ மக்கள் அளவு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. ஆனால் நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. ஒடுக்கப்பட்டவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும், ஏன்னா அவன் தான் கஷ்டப்பட்டவனோட வழிகள் தெரியும், அவன் தான் வந்துட்டு வருத்தப்படுறவங்க காசு பணம் அதோட அருமை தெரியும், சாப்பாடோட. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டுக்கு சரக்குக்கும் தான் மக்கள் சேருவாங்க. ஆனால் நம்ம கூட்டத்தில் வந்துட்டு அப்படி கிடையாது, எல்லாரும் வந்துட்டு உணர்வுபூர்வமாக சேர்றாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு அடிப்படை காரணங்கள் தான் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. இங்கே இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கும்போது கட்சியை வந்துட்டு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு அடிப்படை தகுதியை என்னன்னா வந்துட்டு ஒரே காரணம், எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறது தான். அப்படி எல்லாரும் சமம்னு நினைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் இந்த கோட்பாடை ஏற்றுட்டு போகிறனால வந்துட்டு யாரும் வந்து இந்த ஆளுங்க அந்த ஆளுங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடே கிடையாது. எல்லாரும் சமம் அப்படிங்கிறனால நாங்கள் கன்ஃபார்மாக வெல்லுவோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை வென்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களோட குரல் வந்து ஒலிக்குங்கிறத நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், யார் செய்யல, சீமான் ஏன் செய்யற? ஏன்னா வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு ஆணுக்கு பெண் சமம் கிடையாதுங்கிறவங்க தான் திராவிட கட்சிகள். ஆனால் வந்துட்டு ஒரு ஆணை பெற்றெடுக்கிறவன் வந்துட்டு பெண் தான். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஆணை பெற்றெடுக்கிறவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு வழி விளந்தவளாக இருப்பா. அப்போ அறிவை தரவழி அவளாக தான் இருக்கிறா. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஆட்சி பண்ணணும். நம்ம வந்துட்டு முன்னொரு காலத்தில் நம்ம கும்புற கடவுளே வந்து பெண் தான். அதே மாதிரி வந்துட்டு ஆட்சியான வேலு நாச்சியார் சொல்லணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த நாடை ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு தகுதி இல்லைன்னு வந்து திராவிட கட்சிகள் சொல்லலாம். ஆனால் இந்த தமிழ் மண்ணில் வந்துட்டு பிறந்த செந்தமிழ் சீமன் ஐயா வந்துக்கு தெரியும். அதனால தான் வந்து பெண்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. 2024 சீமானுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய கடமை இந்த 2024 சொல்லி இந்த ஒரு வாரத்தில் முடிச்சுக்கிறேன் நான். நன்றி. அக்கா வணக்கம். அக்கா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் இருக்குது, திமுக அதிமுகன்னு. எல்லாருமே வந்து வேட்பாளர் நிறுத்தும் போது அவங்களுடைய பணம் என்னன்னு பார்த்தா தேர்தலில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் இருக்காங்களே, அவங்க வந்து உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து சமமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஆணுக்கு பெண்ணை சமமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுமாரி யாரும் பண்ணதில்லை. நீங்கள் இதை எப்படிக்கா பார்க்குறீங்க? எங்களோட ஓட்டு சீமானனுக்கு தான். பெண்களுக்காக நல்லா உரிமை செய்வாங்க. அதனால எல்லாரையும் கேட்குற சீமானனுக்கு ஓட்டு போடுங்க. விவசாயிகளுக்கு நல்லா உதவி செய்வாங்க. விவசாயிங்களுக்கு நல்லா செய்வாங்க சீமான் அண்ணன். இந்த ஆட்சிக்கு அவங்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏழை மக்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. இது வரைக்கும் வந்து அமைச்சரில் யாரும் பெண்களுக்கெல்லாம் இது கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்கல. அண்ணன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அண்ணனுக்கு நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். இந்த தாட்டி கண்டிப்பாக நாங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் என்ன சொல்கிறது, எங்கள் ஓட்டு சீமானுக்கு தானே. பல வருடங்களாக ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளும் மாறி மாறி ஆண்டுட்டாங்க. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு ரேஷன் கார்டு வாங்க போனாலும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, குடிக்கிற தண்ணினாலும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இதனால சீமானண்ணன் சில கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க, அது நல்லா இருக்குது. அந்த கருத்துக்காகவே அவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை. இது எந்த வகையில் போகும்னு தெரியல. அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கு. ஏன்னா தமிழ் இனத்துக்காக அவங்க போராடுறாங்க. மற்றவங்க மாதிரி இல்லை, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைகிறாங்க. மற்றவங்க மாதிரி இல்லை. ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆனால் கூட அவங்க 5 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க சீமானன்னா இத்தனை வருஷமாக இருந்து எதுவுமே சம்பாதிக்கல. போய் இவளுக்கு அது எவ்வளோ போட்டாலும் அதை தாண்டி தான் வர்றாங்க. அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் அதே போல் நம்பிக்கை வச்சு வாக்களித்தாங்கன்னா சீமானண்ணன் தான் வெற்றி பெறுவாங்க. சீமானண்ணன் வெற்றி பெறுன்னு நாங்களும் ஆசைப்பட்றோம். நன்றிங்க. எங்கள் ஓட்டு எல்லாம் அண்ணனுக்கு தான், சீமான் அண்ணனுக்கு தான். எத்தனையோ எலெக்ஷன், எத்தனையோ கட்சிக்காரங்க வந்தோம், எந்த ஒரு நல்ல விதமான ஒரு ஏற்பாடும் எதுவும் செஞ்சதில்லை. இந்த முறை சீமான் அண்ணனை நிற்க வச்சு பார்க்குங்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுமாரி நாங்களும் நிற்க வைக்க போகிறோம். நிற்க வச்சு பார்க்கோம். இந்த முறை ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ 60 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க. எப்படின்னா, அப்போனா ஒரு மொழி செத்து போகுனா பொதுநலத்தோடு தண்டு இருப்பாங்க.
மண்ணுக்குன்னா நிற்பாங்க. அது வரைக்கும் இந்த மண் நல்லா தான் இருந்துச்சு. என்னைக்கு 1949 திராவிட இயக்கங்கள் பொறுப்பேற்க தொடங்கியதோ அன்னைக்கு தொடங்கினது இந்த நாடு அழிவுன்றது. இந்த 60 ஆண்டுகளில் தான் தமிழனுடைய முழுமையான கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், வழிபாடு எல்லாம் முழுமையாக முடிச்சு தள்ளிட்டாங்க. ஏன் தள்ளிட்டாங்கன்னா, நம்மளை காமராசருக்கு பிறகு ஆண்டவன் அனைவருமே யாருன்னா தமிழன் கிடையாது. தத்தி பிழைக்க வந்தவன் கையில் ஆட்சி போயிட்டு. அதனால நம் தமிழ் பெண்களுக்கான சம உரிமை மறுக்கப்பட்டுட்டு மறைச்சிட்டான். அதை சாதி மதம் அப்படின்னு சொல்லி மக்களை பிரிச்சுட்டான். பிரித்து மது போதையில் வச்சுட்டான். வச்சு 60 ஆண்டுகளில் முழுமையாக நாட்டை ஒடுக்கி முடிச்சிட்டான். 60 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு தமிழ் தேசியத்தில் ஒரு புலி எழுந்து வருதுன்னா அது அண்ணன் சீமான் தான். ஆனால் சீமான் என்ற ஒற்றை புலி வரல. இல்லைன்னா உறுதியாக 2030க்கு மேல் தமிழ்நாடு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ நம்ம அண்ணன் சீமான் யாருன்னு வச்சுங்களேன், நம்ம முன்னோர்கள் இருக்காங்களே, மண்ணுக்காக மக்களுக்காக பொதுநலத்தோடு மண்ணில் செத்தாங்க பாருங்க. சொத்தை விற்றான், சுகத்தை விற்றான், மனைவியை விட்டு இன்னும் போராடி செத்தாங்க பாருங்க. ஈழத்தில் இழந்து போனாங்க பல லட்சம் பேருங்க. அந்த வீரர்களுடைய அந்த ஆத்ம சக்தியோடைய ஒரு துருவம் தான் எங்கள் அண்ணன் சீமான். அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் வரலாறு படித்தோம் பள்ளி படிக்கும்போது. ஆனால் எங்களுக்கு தமிழுடைய முழு வரலாறையும் தோண்டி எடுக்க கற்றுக் கொடுத்தவன் எங்கள் அண்ணன் சீமான். அதனால தான் இன்னைக்கு படித்தவன், சிந்திக்கக்கூடியவன், திறமசாலிகள் படைப்படையாக அணி அணியாக குடும்பமாக திரண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விவசாய சின்னத்தை முடக்கியிருக்காங்க. தேர்தல் வந்தாரு சீமான் அண்ணன் மேல அவதூறு பரப்புறது, அச்சுறுத்தல் பண்றது, இடையூறுகளை கொடுக்கறது தொடர்ச்சியா பண்றாங்க. பாஜக, தேசிய கட்சிகளா இருக்கட்டும், திராவிட கட்சிகளா இருக்கட்டும். சீமான் அண்ணனை பத்தி பயப்படுறாங்களா? இது பயம் தான் சொல்லணும். எப்படி சொல்லணும் உங்களுக்கு, அதாவது எப்படின்னா, இவங்க இந்த திராவிட கட்சிகள் எப்படின்னா இதுக்கு பிறகு தமிழன் தலைநிமிரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஏன்னா இப்போ இடையில தமிழ் தேசியத்தை பேசிட்டு பல தலைவர் வந்தாங்க, மக்கள் நம்பினாங்க. ஆனால் அவங்க அதிகபட்சம் ஒரு தேர்தல் தாக்கு பிடிக்க முடியாமல் போய் திராவிடத்திட்ட சரண்டர் ஆயிடுறாங்க, அடிபணிஞ்சிடுறாங்க. அப்போ எதற்குமே கொள்கை மட்டுமே தான் வேணும், கோடிக்கு நம்ம கிடையாது. லட்சங்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன், லட்சியங்களுக்கு தான் அடிபணிவேன்ற ஒற்றை நோக்கத்தோட தமிழினத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் நான் நினைக்காது பாருங்க. அண்ணனுடைய புரிதல், தெளிவான எண்ண ஓட்டம், அதை இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இப்போ அண்ணன் ஆபத்துன்னு யாருக்கு நினைக்கிறீங்க நீங்கள்? யாருக்கு ஆபத்து? கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன், சாதியை வச்சு அரசியல் பண்ணுறவன், சாதி சமூகத்தை கெட்டு அதை வச்சு அரசியல் பண்ணி சம்பாதிக்கிறவன், ஆத்துமலை திருடுறவன், மலையை உடச்சி விற்கிறவன், காட்டை அழிக்கிறவன், ஆறு குளம் குட்டை வாய்க்காலை துத்து பட்டா போட்டு விற்கிறவன், இந்த திருட்டு பாய அத்தனை பேருக்கும் அச்சம், பயம். அதனால தான் முடக்கிறான். இப்போ தமிழ் தேசியம் வளர்ந்தா ஆபத்து எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திராவிடம் ப்ளஸ் ஆரியம் ரெண்டும் சேர்ந்து தான் அண்ணனை முடக்க பார்க்குது. ஆனால் அண்ணன் முடங்கி போகிறதுக்கு ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் எல்லா வாசலையும் நின்றுக்கிட்டு நத்தி படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது புலி எதுக்கும் தயங்காது, அஞ்சாது. எங்கள் நோக்கமே வெல்றது தான். ஏன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் கருணாநிதி கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, பிரபாகரன். அதாவது உலக நாடுகளிலே உற்று நோக்கிய ஒரு தலைவன். எவனாலையும் கட்ட முடியாத படையை கட்டி எதிரிய குளநடுங்க வச்ச தலைவன். அவன் நோக்கம், அவன் எண்ணம், அவன் செயல்பாடு, அவன் திட்டம், அவன் உற்பத்தி பண்ண எங்கள் அண்ணன் சீமான் கொண்ட கொள்கை. அதனால நிற்கிறோம், வெல்லுவோம்.
எங்களுக்கு தோல்வின்றது எப்படின்னா எங்களுக்கு வந்து பயிற்சி தான் அது. நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எப்படியோ படுத்து ஓடுவோம், நின்று ஓடுவோம், உக்காந்து ஓடுவோம், இலக்கு தொடுவோம், அப்படி தான் ஓடுவோம். ஆனால் இப்போ 2024 தேர்தல்ன்றது ரொம்ப கடுமையாக உழைப்போம். இந்த திராவிட கட்சிகளை பற்றி பேசுகிறதுக்கு பல வழியை கொடுத்துருவாங்க எங்களுக்கு. வீதி வீதியாக, தெருவு தெருவாக, கிராமம் கிராமமாக இவங்களுடைய சூழ்ச்சியை சொல்லி மக்கள் தெளிவடைய வச்சு வாக்கை வாங்குவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.